Hey guys, I'm Gautam. Welcome to Future Tech Gadgets. இன்னைக்கு கொஞ்சம் டிஃபரண்டான வேற லெவல் வீடியோ வந்து பார்க்க போறோம். டாப் 15 gadgets of 2021. நம்ம சேனல்ல 2021 இந்த இயர் ஃபுல்லா போட்ட பெஸ்டான gadgets and invention தான் வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இதை வந்து நான் 1ல இருந்து 15 வரைக்கும் ஆர்டர் பண்ணல. ஸோ நீங்க பார்க்க போற இந்த வீடியோ இதுல வர gadgets எல்லாமே வந்து யூனிக்கா பயங்கரமா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்பர் 1 Wearbuds. இது வந்து ஒரு ஸ்மார்ட் வாட்ச். ஸோ இந்த வாட்சுக்குள்ளே வந்து ஒயர்லெஸ் இயர்பட்ஸ் வச்சு செம்மையாக இதை வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து ட்ரூ ஒயர்லெஸ் ஸ்டீரியோ ஹெட்ஃபோன்ஸ் வந்து வச்சிருக்காங்க. ஜஸ்ட் உங்களோட 2 விரலில் வந்து நீங்கள் வாட்சை வந்து ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இதுல இருந்து ஹெட்ஃபோன்ஸ் வந்து தனியாக நீங்கள் வெளியே எடுத்துக்கலாம். ஸோ அதை வச்சு உங்களால் வந்து ஃபோன் கூட கனெக்ட் பண்ணி சாங்ஸ் வந்து ப்ளே பண்ணி கேட்க முடியும். அண்ட் ஃபோன் கால்லாம் வந்து பேச முடியும். அண்ட் வாட்சில் வந்து உங்களால் வந்து டைம் பார்க்க முடியும். அண்ட் உங்களோட ஃபிட்னஸ் வந்து ட்ராக்கிங் பண்ண முடியும். மோஸ்ட்லி இந்த மாதிரி எல்லா கம்பெனியும் வந்து அவங்களோட இயர்பட்ஸ் வந்து ஒரு டப்பாக்குள்ள வந்து போட்டு தருவாங்க. இதில் உள்ள செம்மையான விஷயம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒயர்லெஸ் இயர்பட்ஸ் வந்து வாட்சுக்குள்ள நீங்கள் போட்டு வச்சிட்டீங்கன்னா இது வந்து சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி இந்த இயர்பட்ஸ் வந்து செம்மையா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஹை ரெசல்யூஷன் ஆடியோ வந்து இதால வந்து கொடுக்க முடியும். இது வந்து ஒரு வாட்டர் ரெசிஸ்டன்ட். ஒன்ஸ் இதை வந்து நீங்க ஃபுல்லா சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா 5.5 hours வரைக்கும் இதால வந்து ஒர்க் ஆக முடியும். ஸோ நீங்க வந்து ஒரு டிஃபரெண்டான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இயர்பட்ஸ் வந்து வேணும்னு நினைச்சீங்கன்னா இது வந்து உங்களுக்கு செம்மையான ஆப்ஷனா இருக்கும். நம்பர் 2 Omni Arena. இதுதான் வந்து வேர்ல்ட்லயே பெஸ்ட் விர்ச்சுவல் ரியாலிட்டி கேமிங் செட்டப். உண்மையாலுமே வந்து ஒரு டிஃபரெண்டான இன்வென்ஷன் தான் வந்து இந்த Omni Arena. ஸோ இந்த செட்டப் வச்சு உங்களால வந்து VR மோட்ல வந்து கேமிங் வந்து விளையாட முடியும். PUBG, Free Fire அண்ட் நிறைய ஷூட்டிங் கேம்லாம் இருக்கும். இதுல வந்து நீங்க வந்து கேமிங் வந்து கனெக்ட் பண்ணி விளையாடும் போது ஒரு ரியலிஸ்டிக்கான ஃபீலிங் வந்து கிடைக்கும். உங்களால வந்து அந்த கேம்குள்ளேயே வந்து போக முடியும். நீங்க வந்து அந்த சரௌண்டிங்ல வந்து ஒருத்தர் வந்து ஷூட் பண்ணீங்கன்னா எப்படி ஃபீல் கிடைக்குமோ அதே மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதால வந்து கொடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி விளையாடும் போது ரொம்பவே ஃபன்னா இருக்கும். பாட்டம்ல வந்து ஒரு ட்ரெட்மில் கொடுத்துருப்பாங்க. நீங்க வந்து கேம் விளையாடும் போது எல்லா டைரக்ஷன்லயும் வந்து மூவ் ஆவீங்க. வாக்கிங் இல்லனா வந்து ரன்னிங்ல வந்து போவீங்க. சோ அந்த டைம்ல வந்து இந்த மாதிரி ஒரு 360 டிகிரி ட்ரெட்மில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் நீங்க வந்து விளையாடும் போது கீழே விழாம இருக்கிறதுக்காக பின்னாடி வந்து ஒரு ஹூக் கொடுத்திருப்பாங்க. அது வந்து உங்களை பிடிச்சிக்கும். ஆனா இந்த மாதிரி ஒரு கேமிங் செட்டப் வச்சு விளையாடும் போது கண்டிப்பா நம்ம வந்து அடிக்ட் ஆயிருவோம். நம்பர் 3 Citroen 19. இது வந்து ஒரு வெறித்தனமான எலக்ட்ரிக் கார். ஸோ இந்த காரை வந்து பிரான்ஸில் உள்ள ஒரு கம்பெனி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இதை பார்க்கவே வந்து ஒரு ஹைடெக் கார் மாதிரி இருக்குது. செமையான டிசைனில் பயங்கரமான பவரோட வந்து இதை கொடுத்துருக்காங்க. இதோட ஷேப் பார்த்தீங்கன்னா வந்து ஏர்கிராஃப்ட் காக்பிட்ஸ் மாதிரி வந்து இருக்கும். ஸோ உள்ளே வந்து நீங்கள் உட்காந்துட்டு டிரைவ் பண்ணும்போது ஒரு ஏர்கிராஃப்ட்டுக்குள்ளே வந்து நீங்கள் எப்படி இருந்துட்டு ஃபீல் பண்ணுவீங்களோ ஸோ அதே மாதிரி ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த காரோட ஸ்டீரிங், சீட் கம்ஃபோர்ட்லாம் வந்து வேற லெவலில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பெட் மாதிரியே வந்து ஃப்ரண்ட் சீட்லாம் வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. அண்ட் டெக்னிக்கல் வைஸாக வந்தோம்னா டூயல் மோட்டார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 456 ஹார்ஸ் பவர் வந்து இதால வந்து கொடுக்க முடியும். 100 கிலோமீட்டர் வந்து 5 செகண்ட்ஸ்லேயே உங்களால் அச்சீவ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து கார் வந்து சீரி பாயும். அப்போ டாப் ஸ்பீட் எவ்வளோ இருக்குன்னு நினச்சி பாருங்கள். டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா வந்து 200 km/h வந்து இதால் வந்து போக முடியும். ஒன்ஸ் நீங்கள் இதை ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா 800 கிலோமீட்டர்ஸ் வந்து இதால் வந்து மைலேஜ் வந்து கொடுக்க முடியும். நம்பர் 4 DJI FPV. இப்போ இருக்க ஜென்ரேஷன் எல்லாத்துக்குமே வந்து ட்ரோன் வந்து கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். ஸோ எல்லாருமே வந்து ட்ரோனை ஒரு வாட்டியாச்சும் ஓட்டி பார்த்தோம்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஆசை இருக்கும். அந்த ஆசையை வந்து மாற்றிக்கோங்க. FPV ட்ரோன் வந்து ஓட்டி பார்க்கணும்னு சொல்லிட்டு மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. DJI கம்பெனி வந்து இதை வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. இந்த FPV ட்ரோன்னா என்ன? நார்மலான ட்ரோனில் வந்து ஒரு ரிமோட் கொடுத்துருவாங்க. அந்த ட்ரோன் மட்டும் தான் இருக்கும். பட் இது கூட வந்து ஒரு VR டிவைஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ உங்களோட ஹெட்ல வந்து நீங்கள் மாட்டிக்கணும். ட்ரோனில் வந்து கேமரா இருக்கனால அதில் தெரியுற விஷயத்தை வந்து உங்களால் வந்து கிட்டத்தில் வந்து பார்க்க முடியும். ஸோ நீங்கள் வந்து ட்ரோன் மேலே உட்காந்துட்டே வந்து பறக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து கிடைக்கும். அதான் வந்து FPV, ஃபர்ஸ்ட் பர்சன் வியூ. ரோலர் கோஸ்டர்ல வந்து நீங்க ஃபர்ஸ்டா உட்கார்ந்து டிராவல் பண்ணீங்கன்னா எப்படி ஃபீல் கிடைக்குமோ அதே மாதிரி ஒரு ஃபீல் வந்து இந்த ட்ரோனால வந்து கொடுக்க முடியும். 10 கிலோமீட்டருக்கு வந்து உங்களை விட்டு ட்ரோன் வந்து பறந்து போனாலும் அதால வந்து வீடியோ வந்து டிரான்ஸ்மிஷன் பண்ண முடியும். 150 டிகிரி வைட் ஆங்கிள் வந்து உங்களால எல்லா விஷயத்தையுமே வந்து பார்க்க முடியும். அண்ட் 2 விதமான ரிமோட் ஆப்ஷன் இருக்கும். ஒன்னு பார்க்க வந்து ஜாய்ஸ்டிக் மாதிரி இருக்கும், இன்னொன்னு வந்து ஹெலிகாப்டர்ல இருக்க ஜாய்ஸ்டிக் மாதிரி இருக்கும். சோ அதை யூஸ் பண்ணி உங்களால வந்து ட்ரோனை வந்து பக்காவா வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த ட்ரோனை வந்து நீங்க ஓட்டும் போது ஒரு ஃபிளைட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பா கிடைக்கும்.
நம்பர் 5 லைட் ஃபோன் 2. இது வந்து ஒரு சிம்பிள் 4G ஃபோன் வித் இங்க் டிஸ்பிளே. அதாவது இதில் இருக்க டிஸ்பிளே வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால எல்லா டெக்ஸ்ட்டுமே வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் வந்து தெரியும். டெய்லியும் நம்ம யூஸ் பண்ணுற ஸ்மார்ட் ஃபோனுக்குள்ள வந்து உள்ள போனால் சரி வாட்ஸ்அப் மட்டும் தான் பார்க்கலாம்னு நினைப்போம். பட் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் எல்லா ஆப்லையும் உள்ள போயிட்டு வெளியே வந்துருவோம். இது வந்து ரொம்ப அடிக்ஷனாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நடக்காமல் இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த ஃபோன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கூட நம்ம வந்து Nokia 1100 வந்து யூஸ் பண்ணணும்னு ஆசையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனில் செமையான ஒரு டிசைனில் வந்து இந்த ஃபோன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபோனில் வந்து கால் பண்ண முடியும், டெக்ஸ்ட் பண்ண முடியும், அலாரம் வந்து செட் பண்ண முடியும், கால்குலேட்டர் வந்து யூஸ் பண்ண முடியும், அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து மியூசிக் பிளேயர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த விஷயத்தை மட்டும்தான் வந்து இந்த ஃபோனில் வந்து யூஸ் பண்ண முடியும். நம்பர் 6 HOLOLENSE 2. இந்த ஸ்மார்ட் கிளாஸ் வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. இதை வந்து நீங்கள் வியர் பண்ணிக்கிட்டு உங்களால் வந்து ஹோலோகிராஃபிக் எஃபெக்டில் எல்லா விஷயத்தையும் வந்து பார்க்க முடியும். இதை வந்து மெயினாக வந்து ஒர்க்கர்ஸ்க்கு அண்ட் மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியர், ஆட்டோமொபைல் இன்ஜினியர் இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறவங்க வந்து ஒரு விஷயத்தை வந்து லேர்ன் பண்ணணும், ஒரு 3D விஷுவலில் வந்து பார்க்கணும்னு நினச்சாங்கன்னா இந்த கிளாஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு நார்மல் கிளாஸ் மாதிரியே வந்து வியர் பண்ணிக்கணும், உங்களுக்கு வந்து நேச்சுரலாக பார்க்குற மாதிரியே இதோட ஃபீல் வந்து கிடைக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்பவே பயங்கரமாக இருக்கும் இதோட விஷுவல். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து அயன்மேன் படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து எல்லா ஃபீல்டுலையுமே ஏஆர் அண்ட் ஹோலோகிராமிக் டிவைஸ்லாம் வந்து பயங்கரமா வந்து ஆக்குபை பண்ண போகுது. இந்த கிளாஸ்ல தெரியிற விஷயத்தை உங்களால வந்து 2Kல வந்து பார்க்க முடியும். வாய்ஸ் மூலமா இதை வந்து நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். டைப் சி யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கலாம். இதோட ரேம் பாத்தீங்கன்னா வந்து 4GB. ஒன்ஸ் இதை வந்து நீங்க ஃபுல்லா சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா 2 to 3 hours வரைக்கும் இதை வச்சு நீங்க யூஸ் பண்ண முடியும். நம்பர் 7 VH80. இது வந்து ஒரு டிஸ்டன்ஸ் மெஷரிங் டிவைஸ். அதாவது இந்த டிவைஸால வந்து லேசர் யூஸ் பண்ணி ஸ்மார்ட்டான வேல வந்து டிஸ்டன்ஸ் வந்து மெஷர் பண்ண முடியும். இந்த டிவைஸ் தான் வந்து வேர்ல்ட்லேயே வந்து ஃபர்ஸ்ட் லேசர் டிஸ்டன்ஸ் மெஷரர். சிவில் ஒர்க், பில்டிங் ஒர்க் எல்லாமே வந்து பண்ணும்போது ஒரு மெஷரிங் டேப் தான் வந்து அவங்க வச்சிருப்பாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி பண்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு டிவைஸ் இருந்துச்சுன்னா ரொம்பவே வந்து டைம் சேவ் பண்ணலாம். இதில் இருக்க லைட் வந்து கான்ஸ்டன்ட்டாக வந்து மூவ் ஆகும். ஸோ நீங்கள் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து நீங்கள் அளக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு வேணுன்ற இடத்துல வந்து இந்த டிவைஸ் வந்து உங்களோட கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து மெஷர் பண்ணிக்கலாம். ரொம்பவே வந்து அக்யூரேட்டாக வந்து இதெல்லாம் வந்து காமிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ப்ளூடூத் வழியாக உங்களோட ஸ்மார்ட் ஃபோன் கூட வந்து இதை கனெக்ட் பண்ணி லைவா வந்து மெஷர்மெண்ட் வந்து பார்க்க முடியும். மெஷரிங் டேப் வச்சு ஒரு இடத்துல வந்து நீங்க 3 வாட்டி அளக்குற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மிஷினை வச்சு நீங்க ஒரே வாட்டி வந்து அளந்தா போதும். அதுவே வந்து கரெக்டா பிரிச்சு வந்து கால்குலேட் பண்ணி சொல்லிடும். மேக்ஸிமம் இந்த டிவைஸால வந்து 80 மீட்டர் வரைக்கும் கவர் பண்ண முடியும். இந்த 80 மீட்டர் வந்து ஒரு ஃபுட்பால் கிரவுண்டுக்கு வந்து சமம். ஸோ டிவைஸ்க்குள்ள வந்து 2 AAA பேட்டரிஸ் போட்டு நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்பர் 8 HoverGlide. இந்த இன்வென்ஷன் வந்து ஒரு தாறுமாறான தக்காளி சோறுன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து செம்ம கிரியேட்டிவா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதான் வந்து வேர்ல்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோட்டிங் பேக் பேக். நார்மலாக நம்ம யூஸ் பண்ற பேக் பேக்ல வந்து புக்ஸ் இல்லை நான் வந்து ட்ரெஸ் வந்து எடுத்துட்டு போவோம். ஸோ பேக்கோட ஃபுல் வெயிட்டுமே நம்மளோட ஷோல்டர்ல இருக்கும். ரொம்ப நேரத்துக்கு நம்ம வந்து பேக்கை மாட்டிருந்தோம்னா ஷோல்டர்லாம் ரொம்ப வெளியே எடுத்துக்கும். ஸோ அந்த மாதிரி நடக்காம இருக்கிறதுக்காக தான் வந்து இந்த மாதிரி ஒரு பேக் பேக்கை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பேக் பேக்ல வந்து நீங்க சப்போஸ் 10 கிலோ வெயிட் வச்சுட்டு எடுத்துட்டு போறீங்கன்னா உங்களுக்கு வந்து 86% ஆஃப் வெயிட் வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால வந்து உங்களால பேக்ல இருக்க வெயிட்டை வந்து ஃபீலே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு வந்து வெயிட்லெஸ்ஸா இருக்கும். இந்த பேக்கை நீங்க மாட்டிக்கிட்டு ரொம்ப நேரத்துக்கு வாக்கிங் பண்ணிக்கலாம், ரன்னிங் பண்ணிக்கலாம். இந்த டிகெட்ஸ்லேயே வந்து இதான் ஒரு பிக்கெஸ்டான பேக் பேக் இன்வென்ஷன். இது வந்து மேஜிக் மூலியமா வந்து ஒர்க் ஆகல. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து பிசிக்ஸ் மூலியமா ஒர்க் ஆகுது. சஸ்பெண்டட் லோட் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு ஒன்று யூஸ் பண்ணிருக்காங்க. அதனால வந்து நீங்க ஸ்டெப்ஸ்ல ஏறினாலும் சரி, ஃபாஸ்டா வந்து நீங்க மூவ் ஆனாலும் சரி, பேக் வந்து ஒரு புஷ் பேக் மாதிரி மேலேயும் கீழே வந்து வந்துட்டு போகும். இந்த பேக் பேக் வந்து டிராவல் பண்றவங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ட்ரக்கிங், ஹைக்கிங் பண்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கும் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்பர் 9 கெயின் மேனட் ரோபோட். இந்த பெரிய ரோபோட் வந்து எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க, நம்ம அவதாரில் வந்து வில்லன் வந்து இதை தான் வந்து வச்சிருப்பாரு. ரோபோட்னாவே வந்து ஜாப்பனீஸ், கொரியன்ஸ் இல்லாட்டி சைனீஸ் இந்த மாதிரி பீப்புள்ஸ் தான் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம மைண்டில் ஒரு தாட் இருக்கும். ஆமாங்க, இதுவும் வந்து சவுத் கொரியன் மூலக்காரன் தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மெகா ரோபோட்டோட வெயிட் பார்த்தீங்கன்னா வந்து 1.5 டன் அளவுக்கு வந்து வெயிட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரோபோட் வந்து எப்படி மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்கன்னா நம்ம மனுஷன் வந்து அந்த ரோபோட்குள்ளே போய் உட்கார்ந்ததான் வந்து இதை அக்சஸ் பண்ண முடியும். அதாவது அந்த ரோபோட்டோட ஹெட்டுக்குள்ளே வந்து ஒரு மனுஷன் உட்கார மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே போய் நம்ம உட்காந்துட்டு நம்மளோட கை கால் ஆக்ஷன் ஏற்ற மாதிரி அந்த ரோபோட் வந்து ஃபுல்லாக வந்து ஒர்க் ஆகும். என்னடா இந்த ரோபோட் வந்து இவ்வளோ ஸ்லோவாக ரெஸ்பான்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து ஓனர் வந்து ரிப்ளை பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ரோபோட் வந்து நாங்கள் இப்போ தான் கண்டுபிடிச்சோம். இது வந்து லைக் பேபி மாதிரி தான். ஸோ பேபி மாதிரி தான் வந்து மெதுவாக வந்து மூவ் பண்ணும். போக போக இன்னும் கொஞ்சம் நாளில் தான் வந்து இது வந்து ஹியூமன் மாதிரி வந்து ஸ்பீடாக வந்து ஒர்க் ஆகும்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ரோபோட்டை வந்து வரப்போகிற இயர்ஸில் வந்து சேல் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஷாக் ஆயிடுவீங்க. $700 மில்லியன் வந்து இதை சேல் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ திங்க் வந்து இதை மிலிட்ரி தான் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். நம்மள மாதிரி ஆளுங்களாம் வாங்கி யூஸ் பண்ண முடியாது.
நம்பர் 10 கேம்ப் ஸ்டவ். இது ஒரு எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட்டிங் ஸ்டவ். ஸோ இந்த ஸ்டவ்வில் வந்து என்ன பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்டவ்க்குள்ள வந்து ஒரு சின்ன கம்பார்ட்மெண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்குள்ள வந்து சின்ன சின்ன விறகு கட்டிலாம் நீங்கள் போட்டு ஃபயர் பண்ணிட்டீங்கன்னா அதால் வந்து எலக்ட்ரிசிட்டியாக வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு சம டெக்னாலஜியோட இதை கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதை யூஸ் பண்ணி உங்களால் வந்து ஃபோனுக்கு வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணிக்க முடியும். மெயினாக வந்து இது வந்து காட்டுக்குள்ள வந்து ட்ரெக்கிங் அண்ட் ஹைக்கிங்லாம் வந்து பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி போகிற இடத்துல வந்து கரண்ட் வந்து இருக்காது. எமர்ஜென்சிக்கு வந்து உங்களோட ஃபோனும் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டவ் இருந்துச்சுன்னா உங்களோட ஃபோன், கேமரா இல்லைனா வந்து பவர் பேங்க், சின்ன சின்ன டிவைஸ்ல வந்து இதை யூஸ் பண்ணி உங்களால் வந்து சார்ஜ் பண்ணிக்க முடியும். இந்த ஸ்டவ்ல வந்து ஒரு சின்ன பாத்திரம் வைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு உங்களுக்கு தேவையானதை வந்து நீங்க சமைச்சுக்கலாம். இன்பில்ட்டா பாத்தீங்கன்னா வந்து 3200 மில்லி ஆம்பியர் வந்து பேட்டரி வந்து உள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ அதால வந்து ஃபயர் மூலியமா வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து கன்வெர்ட் பண்ணி அந்த பேட்டரியில வந்து சேவ் பண்ணி வச்சிரும். அதுல இருந்து நீங்க வந்து டேட்டா கேபிள் கனெக்ட் பண்ணி உங்களோட போனை வந்து நீங்க சார்ஜ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுலயே வந்து இன்னொரு செமையான விஷயமும் இருக்கு. எல்இடி லைட் ஆப்ஷனும் இருக்கு. நைட் டைம்ல வந்து நீங்க டென்ட்லாம் வந்து போட்டு ஸ்டே பண்ணும்போது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபைனலா வந்து இதோட வெயிட் பாத்தீங்கன்னா வந்து 1 kg. நீங்க வந்து காட்டுக்குள்ள வந்து டிராவல் பண்றவங்களா இருந்தா சோ இந்த மாதிரி ஒரு இன்வென்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்பர் 11 பப்பி கியூப். இது வந்து ஒரு நியூ ஜென்ரேஷன் ப்ரொஜெக்டர். உண்மையாலுமே வந்து ஒரு வேற லெவல் டெக்னாலஜி. அதாவது இந்த ப்ரொஜெக்டரால வந்து இன்டராக்டிவ் டச் ஸ்கிரீனால வந்து ஒர்க் ஆக முடியும். ஸோ ஒரு ஃபிளாட்டான சர்ஃபேஸ்ல வந்து இந்த ப்ரொஜெக்டர் வந்து நீங்க ஆன் பண்ணி வச்சிடணும். இந்த டிவைஸ்ல இருந்து ப்ரொஜெக்ஷன் வந்து சர்ஃபேஸ் மேல விழும். ஸோ உங்களோட ஹேண்டை வச்சு நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு செமையான டெக்னாலஜி வந்து இதுல யூஸ் பண்ணிருக்காங்க. இதுல வந்து ஆண்ட்ராய்டு வாய்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஆப்ஸ்லாம் வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கலாம். கேம்ஸ்லாம் வந்து இது யூஸ் பண்ணி நீங்க வந்து விளையாடும் போது செமையா வந்து ஃபீல் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு வந்து இது யூஸ் பண்ணும்போது ஒரு மேஜிக் மாதிரியே இருக்கும். அது கொடுக்குற லைட் ப்ரொஜெக்ஷன்ல வந்து உங்களோட 10 விரல் வச்சு கூட நீங்க ஈஸியா வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராஜெக்டர்ல உள்ள செமையான விஷயம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, சில ப்ராஜெக்டர்லாம் வந்து நம்ம தூரத்துல இருந்து வச்சாதான் அதோட ஸ்கிரீன் சைஸ் வந்து ரொம்ப பெருசா தெரியும். பட் இந்த ப்ராஜெக்டர் வந்து நீங்க அப்படி பண்ணவே தேவையில்ல. சோ ஒரு பெரிய வால் பக்கத்துல இந்த ப்ராஜெக்டர் வந்து நீங்க வச்சா கூட ஒரு பெரிய அளவுக்கு ஸ்கிரீன் சைஸ் வந்து இதுல இருந்து கிடைக்கும். சோ அதை வச்சு உங்களுக்கு பிடிச்ச மூவிஸ் இல்லனா வந்து வீடியோஸ் வந்து செமையா பார்த்து செமையா வந்து என்ஜாய் பண்ண முடியும். இதோட ஸ்கிரீன் சைஸ் வந்து 23 ல இருந்து 100 இன்ச் வரைக்கும் நீங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட பேட்டரி கெபாசிட்டி பாத்தீங்கன்னா வந்து 5000 மில்லி ஆம்பியர் வந்து கொடுத்திருக்காங்க. சோ ஒன்ஸ் இதை வந்து நீங்க ஃபுல்லா சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா 2.5 மணி நேரம் இதோட பேட்டரி லைஃப் வந்து இருக்கும். இதோட வெயிட் பாத்தீங்கன்னா வந்து 1.6 kg. சோ இந்த மாதிரி ஒரு டச் ஸ்கிரீன் இருக்க ப்ராஜெக்டர் வந்து கண்டிப்பா எல்லாத்துக்கும் பிடிக்கும். எல்லாத்துக்குமே வந்து வாங்கணும்னு தோணும். உங்களுக்கு வந்து இந்த ப்ராஜெக்டர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நம்பர் 12 டயர் இன்ஃப்ளேட்டர். இதுதான் வந்து வேர்ல்டு ஸ்மாலஸ்ட் டயர் இன்ஃப்ளேட்டர். இந்த டிவைஸ் வந்து என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு காற்று அடிக்கிற டிவைஸ். ஸோ உங்களோட கார் டயர்ல இருந்து பைக் டயர் வரைக்கும் காற்று போனாலுமே இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து காற்று நிரப்பிக்கலாம். ரொம்பவே வந்து குட்டியாக வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. நார்மலாக நம்மளோட டயர்ஸ்க்கு வந்து ஏர் ஃபில் பண்ணணும்னா பெட்ரோல் பங்க் இல்லைனா வந்து பஞ்சர் கடைக்கு போவோம். பட் அங்கெல்லாம் நீங்கள் வந்து போகவே தேவையில்ல. இந்த மாதிரி ஒரு டிவைஸ் இருந்துச்சுன்னா ஈஸியாக வந்து ஏர் ஃபில் பண்ணிக்கலாம். இந்த டிவைஸ் வந்து அடாப்டர் யூஸ் பண்ணி நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். 17 லிட்டர்ஸ் டயர் வந்து நீங்கள் ஒரு நிமிஷத்துலேயே வந்து ஃபில் பண்ணலாம். அண்ட் இந்த டிவைஸ் வந்து டயரில் இருக்க ப்ரெஷர், உள்ளே இருக்க டெம்பரேச்சர் லெவல் கூட வந்து மானிட்டர் பண்ணி நம்மளுக்கு வந்து சொல்லும். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப குட்டியாக பயங்கரமாக வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயமும், நம்மளோட கார் டயர்ஸில் வந்து மோஸ்ட்லி நைட்ரஜன் கேஸ் தான் வந்து ஃபில் பண்ணுவோம். இந்த டிவைஸ் வச்சு நீங்கள் நைட்ரஜன் கேஸ்லாம் வந்து ஃபில் பண்ண முடியாது. வெளியில் இருக்க ஏரை வந்து அப்படியே வந்து உள்வாங்கி உங்களுக்கு வந்து ஏர் வந்து ஃபில் பண்ணி தரும். ஸோ இந்த டிவைஸ் வந்து உங்களுக்கு எமர்ஜென்சி பர்பஸ்க்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்பர் 13 Scribit. இந்த கேஜெட் வந்து வேர்ல்டு ஃபர்ஸ்ட் ரைட் அண்ட் எரேசபிள் ரோபோட். அதாவது இந்த கேஜெட் யூஸ் பண்ணி உங்களோட வாலில் வந்து ஒரு ஸ்கெட்ச் டிராயிங் இல்லைனா வந்து லைனர் டிராயிங் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் இந்த ரோபோட் வந்து உங்களோட ஃபோனில் கனெக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆப்பில் வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச இமேஜஸ் வந்து செலக்ட் பண்ணிட்டு ஓகே பண்ணிட்டா போதும். இந்த ரோபோட் வந்து உங்களுக்கு பிடிச்ச இமேஜஸ் வந்து பக்காவாக வரைஞ்சு கொடுத்துரும். அண்ட் ஆல்சோ வந்து இந்த ரோபோட் வந்து உங்களுக்கு அன்லிமிட்டடாக வந்து வரைஞ்சு தரும்னு சொல்லியிருக்காங்க. வரைஞ்ச டிராயிங் வந்து உங்களுக்கு அடுத்த நாள் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா அதுவே வந்து எரேஸ் பண்ணி கொடுத்துரும். ஸோ எவ்வளோ வாட்டி வேணாலும் ட்ராப் பண்ணி எரேஸ் பண்ணி கொடுத்துரும். இந்த ஸ்கிரிபிட்டில் வந்து 4 மார்க்கர் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஸ்கெட்ச் கலர்ல இருக்கும்னு நினைச்சீங்கன்னா மார்க்கர் யூஸ் பண்ணி நீங்க கலர்டா ஸ்கெட்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கலர்ல பிடிச்சா நீங்க பண்ணிக்கலாம், இல்லனா வந்து பிளாக் அண்ட் ஒயிட்லயே நீங்க பண்ணிக்கலாம். நம்பர் 14 Nubia. இது ஒரு ஃபோல்டபிள் ஸ்மார்ட் வாட்ச். ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் டிசைன்ல செம்மையா வந்து இது கிரியேட் பண்ணிருக்காங்க. இதோட லுக்கே வந்து பயங்கரமா இருக்கும். கண்டிப்பா எல்லாத்துக்கும் சூட் ஆகிற மாதிரி இதோட டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஸ்பெஷாலிட்டி வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க டச் ஸ்கிரீன் மூலமாவே வந்து ஒர்க் பண்ண முடியும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்க ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து அனிமேஷன் எஃபெக்ட்லாம் வந்து யூஸ் பண்ணி வாட்சோட செட்டிங்ஸ் வந்து மாற்ற முடியும். இன்பில்ட்டா வந்து 425 மில்லி ஆம்பியர் பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்ஸ் இதை வந்து நீங்க ஃபுல்லா சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா 7 days வரைக்கும் இதோட பேட்டரி லைஃப் வந்து இருக்கும். நம்பர் 15 லிஃப்ட் ஏர்கிராஃப்ட்.
இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு பெரிய எலக்ட்ரிக் ட்ரோன். இதில் உள்ள செமையான விஷயம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ண முடியும். ஸோ ஒரு சீட் வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு பர்சன்ஸ் மட்டும் உட்காந்து அழகாக வந்து ட்ராவல் பண்ண முடியும். டாப்பில் பார்த்தீங்கன்னா வந்து 8 ரோட்டர்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஃபேன்லாம் வந்து பயங்கரமான ஸ்பீடில் வந்து சுற்றும். அதை வந்து யூஸ் பண்ணி நம்மளால் வந்து வெர்டிகலாக டேக் ஆஃப் ஆக முடியும் அண்ட் லேண்ட் ஆக முடியும். ஸோ கண்டிப்பாக வந்து இதில் ட்ராவல் பண்ணும்போது ஒரு த்ரில்லான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா வந்து 432 lbs. இதை ஓட்டுறதுக்கு வந்து பைலட்டோட லைசன்ஸ் வந்து தேவையே படாது. ஸோ உங்களால் அது இல்லாமல் செம ஜாலியாக வந்து ஃபன்னாக வந்து ஓட்டி என்ஜாய் பண்ண முடியும். ஈவன் உங்களால் வந்து வாட்டர்லேயே வந்து லேண்ட் பண்ண முடியும். ஸோ பாட்டமில் வந்து ஃப்ளோட் ஆகிற மாதிரி அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஏர்கிராஃப்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கார்பன் ஃபைபரில் வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட குவாலிட்டி வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஃபைனலாக நம்ம வீடியோ டென்ட்டுக்கு வந்தாச்சு. இது வரைக்கும் நம்ம வந்து 129 வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ அதில் வந்து டாப் 15 கேஜெட்ஸ் மட்டும் எடுத்து எனக்கு பிடிச்சது பெஸ்ட்டாக இருக்கிறது எந்த கேஜெட்ஸ் வந்து யூனிக்காக இருக்குமோ ஸோ அதை மட்டும் எடுத்து உங்களுக்காக வந்து டாப் 15 வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லா கேஜெட்ஸுமே வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எது பிடிச்சதுன்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு வந்து பர்சனலாக எந்த கேஜெட்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று மட்டும் வந்து சொல்ல முடியாது, நான் 2 சொல்கிறேன். FPV ட்ரோன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் HOLOLENSE வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. இன்னும் நம்ம வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். பட் நம்ம பார்த்த 15ல் இந்த 2 வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நெக்ஸ்ட் இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். லவ் யூ, பாய்.